இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர மற்ற அனைத்து தமிழக கட்சிகளும் மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருக்கக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் புறக்கணித்திருக்கிறாரு. இதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் எதிர்ப்பையும் பல்வேறு வியூகங்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறதுனால தான் அவர் புறக்கணித்தார் அப்படின்னு அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. அப்போ இஸ்லாமிய எதிர்ப்பு நிலைப்பாடு என்ற ஒரு இரட்டை நிலைப்பாடு, தமிழகத்தில் ஆதரவு, டெல்லியில புறக்கணிப்பு அப்படின்னும் போது இரட்டை நிலைப்பாடு எடுக்குதா பாமக அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற மாதிரி அந்த நிலைப்பாடு ஒரு இரட்டை நிலைப்பாடா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். டெல்லியில அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. என்டிஏ கூட்டணியில இருக்கும்பொழுது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ அதனால அப்சைன் ஆயிட்டார். அப்சைன் ஆனாலும் கூட அது அப்சைன் ஆகுது என்பது ஆதரிக்கிறதுக்கு ஒரு சமமான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நிறைய பில் சட்டமன்றத்தில் வந்தபோது பாமக உறுப்பினர்கள் 5 பேரும் கடுமையாக அதை ஆதரித்து வாக்களித்தார்கள். அதாவது வக்ஃப் போர்டு பில் எதிர்த்து வரக்கூடாது என்பதற்காக வாக்களித்தார்கள். ஆனால் டெல்லியில அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை பாமக எடுக்க முடியல. அதுக்கு காரணங்கள் என்னன்னா, அவங்க ஒன்று பாஜக கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டாவது இப்போ அதிமுக போன்ற கட்சிகள், அதிமுக பாஜக கூட்டணியில் இல்லாட்டி கூட அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது மைனாரிட்டி ஆதரவு எதிர்ப்பு என்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படும். இதே அதிமுக இப்போ டெல்லியில நேற்று அப்சைன் ஆகியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி இங்க இருக்கிற திமுக அதை ஒரு பெரிய அரசியல் ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலா அது வரப்போற தேர்தலில் அவங்க கூட்டணிக்கு தலைமை தாங்க அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதே சமயம் பாமக கூட்டணியில எந்த கூட்டணியில இப்போ பாஜக கூட்டணியில ஒரு கட்சியா இருக்கு, அவ்வளவுதான். அந்த கட்சி ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அதுக்கான மைனாரிட்டி வாக்குகள் ஏற்கனவே கிடைக்கிறது, அது கிடைத்து வந்தது என்பது அது ரொம்ப குறைவான வாக்காக இருக்கும். கிடைச்சிருக்காது. ஸோ இந்த சூழல்ல எதுக்கு நமக்கு மைனாரிட்டி வாக்குகளும் கிடைக்காத சூழல்ல என்டிஏ கூட்டணியில தொடர சூழல்ல எதுக்காக நம்ம அங்க மத்தியில என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது அவர்கள் பாஜகவை எதற்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இங்க ஒரு எதிர்ப்பு நிலையும் அங்க மத்தியில கிட்டத்தட்ட ஒரு அப்சைன் ஆயிட்டு ஒரு நடுநிலையான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதா அவங்க இதை செஞ்சிருக்காங்க. அவர்களை பொறுத்த மட்டில் இஸ்லாமியர்களுக்கு அவங்க கட்சியிலும் சரி அவங்க 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 செயல்பாடுகள்லையும் சரி பலவிதமான முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க கடந்த காலத்துல. இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அப்சைன் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இது அவங்களுடைய அரசியல் சிக்கல்ல இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானம், ஒரு மசோதா கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அரசியல் கட்சிகள் ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ தான் வாக்களிக்கணும். புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜக கூட்டணியில இருக்கிறாங்க, அதுக்கு அவங்க ஆதரவாகவே வாக்களிச்சிருக்கலாம்ல. அன்புமணிக்கு ஏன் அந்த தயக்கம்? இல்ல, அங்க உங்களுக்கு வாக்களிச்சா, மத்தியில ஆதரிச்சு வாக்களிச்சா அது மைனாரிட்டிகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடா போயிடுன்னு அவர் கருதுறாரு. ஆக்சுவலா ஸோ பாஜகவோட இருக்கிறதே ஒரு மைனாரிட்டிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் அவங்க நினைக்கும் போது அதை ஆதரிச்சு வாக்களிக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக மைனாரிட்டிக்கு எதிராக போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க இங்க தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்பை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த சூழல்ல அன்புமணி அவர்களை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஒரு கூட்டணிக்குள்ள ஒருத்தரா இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே மைனாரிட்டி வாக்குகள் கிடைக்கல ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த விஷயத்துல ஒரு நிலைப்பாடு எதுக்கு எடுக்கணும்? அதிமுக கூட இதுக்கு முன்னாடி பலவிதமான சர்ச்சைக்குரிய மசோதாக்கள்ல அப்சைன் ஆகிட்டு போயிருக்காங்க. முக்கியமாக முத்தலாக் அல்லது சிஏஏ பில் போன்ற விஷயங்கள் அப்சைன் ஆன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால சங்கடமான ஒரு நிலையில அப்சைன் ஆகுதுன்னு ஒரு விஷயத்த இந்த அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா அப்சைன் ஆனாலும் கூட அதை ஆதரிக்கிற மாதிரியான ஒரு அந்த என்டிஏக்கு மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஒரு எண்ணிக்கையை குறைக்கும் போது அதை ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடாக மாறும் ஆக்சுவலா. ஆனா மைனாரிட்டி ஓட்டை பெரிதும் நம்பியிராத பாமக போன்ற கட்சிகள் இந்த மாதிரி எதுக்கு பாஜகவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஆதரிக்காம அப்சைன் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு பிரியா.